கார் ஒரு ஃபிளாஷ் அதுல இருந்து முன்னாடி முன்னாடி போனேன். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனா பிளாக் ஆகுது. அப்புறம் வந்து ஏதோ 3 நிமிஷம் தான். 3 நிமிஷத்துக்கு என்ன நான் பார்த்தேன். 26ல இருந்து பாரு. இதுங்க நாய் பண்றதெல்லாம் இப்போ இன்னைக்கு எப்படியாவது இந்த வீட்டுல ஒரு பிரச்சனை உருவாக்கணும். அது பிளாக் நல்ல நேரத்துல தான் பேசுவாரு. எல்லாரும் இருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்ப பாரு நம்ம பார்த்த எந்த விஷயமா நடந்துட்டு நானும் கௌதமா யோசிச்சு ஒரு நல்ல விஷயத்தை நடந்ததாலும் முடிவெடுத்துருக்கோம். ஸ்வீட் எடுத்துக்கணும். கூட்டு எடுத்துக்கோங்க. முன்னாடி பார்க்கணும். சொல்றேன் முதல்ல ஸ்வீட் எடுங்க. என்ன நல்ல விஷயம் தான். அது என்னன்னே தெரியலையா? இந்த பக்கம் போனாதான் பார்க்கணும். இதெல்லாம் கரெக்டா கொண்டு வந்து போடுங்களா? அதாவது அவங்க குழந்தைகள் பார்க்கல. உங்க தலைமையில சூப்பரா நடக்குது. என்ன இருக்கு? ஸ்வீட் எடுத்துக்கோங்க 2 பேரும். என்ன விசேஷம்? அதுவா நம்ம ஐஸ்வர்யாவுக்கு வளகாப்பு ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அதுக்காக தான் இந்த ஸ்வீட் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஆனா என்ன பசங்க யோசிச்சுட்டு எடுத்துக்க. அது அப்படிதான் நின்று அப்புறம் ஜோசியரெல்லாம் போய் பார்த்து தேதி கூட முடிவு பண்ணிடுச்சு. இனி வளகாப்பு கிராண்டா நடத்த வேண்டியது மட்டும்தான் பார்க்கணும். நாய் வேறையா? அவங்க வீட்டு நாய் இல்லையா? கௌதம் ஐஸ்வர்யா ஃபங்க்ஷன் ரத்தம் வந்துதா? எல்லாத்தையும் நானே பார்த்தேன். அவங்க கூப்பிடு. டாக்டர் போயிட்டு வா. இன்ஜெக்ஷன் போடு. வேணாம் என்கிட்ட சொல்லாத. கலப்பு லைட் அடிக்காத. கேமரா விளையாடிட்டு என் உயிரை வந்து எடுக்கிற. வலி பட்டுச்சு. என்ன பண்ணுது? உனக்கு மகளுக்கு தான் இப்படி ஒரு குடும்பம் இல்லாம போயிடுச்சு. இத்தனைக்கும் உங்க 2 பேருக்கும் கௌதம் ஐஸ்வர்யா டீ கட்சி நாய் இல்ல, இந்த கருப்பியோட நாய். கருப்பு குட்டி. கௌதம் ரொம்ப கர்ப்பானவ. அப்படியே கட்சியோட நாய். கருப்பு பேசுறாங்க. கருப்பியோட நாய். கருப்பானா ஃபுல் கருப்பு. இப்படி ஒரு பக்கத்து முன்னாடி போறது நினைச்சா அந்த நாய் அங்க நிக்கி வேண்டி பார்க்க சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல. என் மகள் ஐஸ்வர்யா ரொம்ப கொடுத்து வச்ச. அம்மா அம்மாடி ஒண்ணுதான் கேட்கிறேன். என்னாச்சு? நான் என்ன சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன். நீ என்னடா கொஞ்சம் கூட சிரிக்காம மூச்சை தூக்கி வச்சிருக்கு. என்னாச்சுமா? இது நல்ல விஷயமா? என்ன நீங்க இப்படி மகாபலி கம்பேர் பண்ணி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ வேற. நான் இப்ப என்ன சொல்லிட்டேன் இவ்வளவு கோவப்படுற? தங்கத்தை தங்கம்னு தான் சொல்லணும். தகரத்தை தகரன்னு தானே சொல்லணும். நான் உங்க வசதின்னு சொல்றதுல உனக்கு தானே பெருமை. இப்படி ஒரு மாமியார் கிடைச்சிருக்கு. நீ தான் சந்தோஷப்படணும். சித்ரா, எதுக்கு இப்படி மற்றவங்க நியாயப்படுத்தணுன்னே பேசிட்டு இருக்கேன்? இல்ல அதுல எல்லாமே நம்ம மனசு போல நடக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. எங்க பாட்டின்னு கூப்பிட ஒரு பேர் குழந்தை வரப்போகுது. அந்த சந்தோஷத்துல தான் நான் பேசுறேன். என்னதான் இருந்தாலும் இதுக்கெல்லாம் ஒரு குடும்பம் வேணும்ல. எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிருமா என்ன? என்னைக்கு அவங்க நல்ல விதமா பேசியிருக்காங்க. எப்பவும் மற்றவங்களை காயப்படுத்துதுன்னு பேசுவாங்க. பேசிட்டு போட்டோம் விடுங்க. அப்படியாவது சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். யார் என்ன பேசுனா